எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆமென். நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் வேற எந்த தெய்வமும் இப்படி நமக்காக பரிதபிப்பதில்லை. இயேசு ஒருவரே நமக்காக பரிதபிக்கிறார். என் பரிதாபங்கள் பொங்குகிறது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் தவறு செய்கிறோமோ அப்பெல்லாம் நமக்காக வேதனையில் துடிக்கும் ஒரு பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூலோக வாழ்க்கையில உங்கள் தகப்பன் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்களை பெற்றோர் வயதானவர்களாய் ஆகி போயிருக்கலாம். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண முடியாத அளவு போயிருக்கலாம். அல்லது உங்கள் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக பரிதபிக்கிற, இருதயம் குழம்பி தவிக்கிற ஒரு அருள்நாதர் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி இந்த அன்பான தெய்வத்தை நாம் சோத்திரம் ஆராதிப்பது எத்தனை பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு இன்னும் சொல்றார் பார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த கேரக்டரை சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் உக்கிர கோபத்தின்படியே, என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அல்லேலூயா. நான் மனுஷன் அல்ல அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் நீண்ட நாட்கள் கோபத்தை தக்க வைக்க மாட்டான். கோபத்தை அப்படியே கொப்பளிச்சிருவாங்க. ஒரு செகண்ட்ல கோபப்பட்டு வார்த்தை என்ன, பேச்சு என்ன, ஸ்தோத்திரம் கை கலப்பு என்ன, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா நமது ஆண்டவர் கோபப்பட்டாலும் அவர் ஸ்தோத்திரம் அவசரப்படவே மாட்டார். அல்லேலூயா. மீண்டும் நம்மேல் இரக்கம் வைத்து, மீண்டும் நம்மேல் அன்பு பாராட்டி, நமக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். டில் த டெத், மரணம் வரை நமக்கு வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கும். ஸ்பர்ஜன் சொல்றார், மனுஷன் உடனே அவசரப்பட்டு எல்லாம் செஞ்சிருவாங்க. கோபம் கொப்பளித்து கொட்டி தீர்த்துருவாங்க. உண்டா இல்லையா பார்த்துடலான்னு சொல்லி உறவெல்லாம் அறுத்து போடுவார்கள், உடைந்து போய்விடும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அவர் பொறுமையா இருப்பார். ஒரு ரகசியத்தை கற்றுத்தர விரும்புகிறேன். நமது பரம தகப்பனின் ரகசியம் அதுதான். நீடிய பொறுமையா இருங்கள். அல்லேலூயா. அதற்கு பலன் உண்டுங்க. டெய்லி நான் அனுபவிக்கிறேன். அவசரப்படவே மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். எல்லா விஷயத்திலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். மனுஷருக்குரிய சுபாவம் என்ன? எல்லா அவசரம், இன்னைக்கே இப்பவுமே இந்த செகண்ட் நடக்கணும். நமது பரம தகப்பனின் திவ்ய சுபாவங்களை நாம் தரித்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஆமென். அற்புதம் எங்க, அதிசயம் எங்க? கேள்வி கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. அவர் அவசரப்படவே இல்லை பாருங்க. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் மனுஷன் அல்ல என்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு அன்பான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த 2 வசனத்தின் தொகுப்பை ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் போது எத்தனை நமக்கு மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வேதத்தை அதிகமா நேசிங்க. வேதத்தை படிக்கும்போது எத்தனை ஆழங்கள், நம்ம பேசுற மாதிரியே அங்க இருக்கும், ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கும், தீர்க்கதரிசி ஓசியா பேசுற மாதிரி இருக்கும், பலவித கான்வர்சேஷன் உள்ள இருக்குங்க. டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட்.
பலவிதமான வார்த்தையின் தொகுப்புகள், சுருக்கங்கள், ரத்தின முத்துக்கள் ஆண்டவர் படிப்படியாக உள்ள எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் மட்டும் நமக்கு இல்லைன்னா என்றைக்கோ நாம் அழிந்து போயிருப்போம். அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசி நம்ம குறிப்புகளை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். 8:12 வாசிக்கலாம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தே அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தயவு செய்து வேதத்தை அந்நிய காரியமா நினைச்சிடாதீங்க. அது நமக்கு ரொம்ப ஆபத்துங்க. இன்னைக்கு தேவ செய்தி எப்படி சுமந்து வந்திருக்கிறேன்னா, நம்மை பற்றி ஆண்டவர் மிகுந்த பாரம் கொள்ளுகிறார். அப்படிதான் சுமந்து வந்திருக்கிறேன். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். தூசி தட்டி அப்படியே போன வாரம் போட்ட வேதத்தை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறவங்களாம் வேதத்தை எடுத்துட்டு போறதே இல்லை, போன்லேயே பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். அது தூக்குறதுக்கு அவ்வளோ சங்கடம். கவனிங்க, அந்த ஸ்க்ரீன் டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு 58 தடவை செல்ஃபோனை திறந்து மூடுறோமா, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. சும்மா மெசேஜ் வராட்டி கூட யாரும் அனுப்பியிருக்காங்களா இல்லையா? ஆனால் வேதத்தை 58 தடவை எடுத்துருக்கோமா யாராவது? ஒரு ஃபோனை பாருங்கள், மினிமம் 40 டைம்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கோம். கால் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதே தான். ஆனால் வேதத்தை நாம் தொடுவதே இல்லை. ரொம்ப ஆண்டவர் துக்கப்படுறாருங்க. ஆண்டவருடைய அந்த பாரத்தை அறிந்து கொள்ளும் போது நாம் நம்முடைய பரம தகப்பனின் இருதயத்தின் வேதனைகளை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரே கவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை நல்ல நிறுத்தி நிதானமா இன்னைக்கு உங்களுக்கு தியானிக்க போறோம். இந்த ஓசியாவின் புஸ்தகத்துல 14 அதிகாரம் இருக்கு. 14 chapter, 197 verses are there. 197 வசனங்கள் இருக்கிறது. மைனர் ப்ராஃபட்ல இவர் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. ஓசியா என்றால் ரட்சிப்பு, சால்வேஷன். ஓசியா என்றாலும் ஒண்ணுதான், யோசுவா என்றாலும் ஒண்ணுதான், இயேசு என்றாலும் ஒண்ணுதான். எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஓசியா என்றால் மூல பாஷையிலே ரட்சிப்பு, ரட்சகர். யோசுவா, இயேசு ரட்சகர். அல்லேலூயா. ஆக அந்த பெயருக்கு ஏற்றபடி ரட்சிப்பின் வார்த்தைகளை ஜனங்களுடைய இருதயத்துக்கு, ஆமென், இருதயத்தை தேவனுடைய பக்கம் திருப்புகிற ஒரு வேலையை செய்தார் பக்தன் ஓசியா. அல்லேலூயா. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு கால தீர்க்க தரிசனங்கள், 50 years, 50 வருஷத்துக்கு மேலா தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாக உரைத்தான். அதான் தீர்க்க தரிசனம். நம்ம இன்னைக்கு பார்க்கிற தீர்க்க தரிசி இல்லை. உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆயிரும், உனக்கு கார் வந்துடும், உனக்கு பங்களா, இந்த தீர்க்க தரிசனம் இல்லை. தேவனுடைய ஜனங்களின் இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புகிற தீர்க்க தரிசன ஊழியம். அல்லேலூயா. 50-60 ஆண்டுகள் தேவனுடைய பணியை செய்தார்னா அவருடைய அற்புதமான அந்த ஊழியம் வண்டர்ஃபுல். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இந்த 14 சாப்டர்ல அங்கங்க அலசி ஆராய்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? சந்தோஷம் இல்லையே? அல்லேலூயா. ஓசியா கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்த நாட்களில் 4-5 ராஜாக்கள் ஆட்சி மாறினாங்க. அந்த ஆட்சி மாறின நேரத்தில் நமக்கு தெரியும், இஸ்ரேலை 2 நம்ம பிரிக்கலாம். நார்தன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று 2ஆக பிரித்து, வடக்கு ராஜ்யத்தின் அந்த இஸ்ரேலுக்காக, சமாரியாவுக்காக அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். தன்னுடைய சொந்த தேசத்திற்கு உரைத்த தீர்க்கதரிசி இவர் ஒருவர். இவர் காலத்தில் ஆமோஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசினார். தேசமே என்று சொல்லி தேசத்துக்கு எதிரான தீர்க்க தரிசனம். அன்னைக்கெல்லாம் அப்படிதான், ஆதரவாக கிடையாது, எல்லாம் அகைன்ஸ்டா இருக்கும். நீ பண்றது சரியில்லை, உன்னுடைய நடக்கை மாற்று, செயலை மாற்று, வேண்டாம், சீக்கிரத்தில் அழிவு வரப்போகிறது, ஜாக்கிரதை, எச்சரிக்கை. எச்சரிக்கை வரும்போதெல்லாம் தேவஜனம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனௌன்ஸ் பண்றாருன்னா
அது பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே எது இருக்கும் அப்படின்னா இரக்கம். அல்லேலூயா. இரக்கம் நம்ம மேல இருக்கிறனால தான் எச்சரிப்பு கொடுக்குறாரு. சும்மா எதுக்கு கொடுக்குறாரு? வேண்டாம்ப்பா, வேண்டாம் பாப்பா, வேண்டாம் தம்பி, இந்த தவறை செய்யாத. எச்சரிப்பு வருது அப்படின்னா அது ஒட்டியே எது வருகிறது? அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. நம்ம மேல் அவ்வளோ அன்பா இருக்கிறார். அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு கண்டிக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, எதிரி நினைச்சிடக்கூடாது. இப்படி ஓசியாவுக்கு முன்பாகவே ஆமோஸ், அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து 50 ஆண்டு காலங்களாக வடக்கு ராஜ்யத்திற்காக, தன்னுடைய சொந்த தேசத்திற்காகவே தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவருடைய நாட்களில் வாழ்ந்தவர்கள் சமகால தீர்க்கதரிசி யார் என்றால் ஆமோஸ், ஏசாயா, மீகா. இவங்கெல்லாம் சமகால, இவங்கெல்லாம் ஒரே ப்ராஃபட்டு, அதே சேம் டைம்ல வாழ்ந்தவங்க. அப்படி ஓசியா உரைத்த ராஜாக்களின் நாட்கள் யார் அப்படின்னா ஓசியா 1:1. யூதா தேசத்து ராஜாக்களாகிய, யூதா அப்படின்னா சதர்ன் ரீஜியன், தெற்கு ராஜ்யம். அந்த நாட்கள்ல யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள் என்று பட்டியலிடுகிறார். வாசிங்க. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும். யெரொபெயாம் வடக்கு ராஜ்யத்தின் ராஜா. மேலே சொல்லப்பட்ட ராஜாக்கள் தெற்கு ராஜ்யத்தின் ராஜாக்கள். வாசிங்க. பெயேரியின் குமாரனாகிய, இவங்க அப்பா பேர் என்ன? பெயேரி. ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எவ்வளவு டீடைலா சொல்லுது பாருங்க. ஒரு தீர்க்கனை குறித்த நல்ல அழகான ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். இவரை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னா, நல்ல கவனிங்க. பக்தர்களை எப்படி நடத்துவார் அப்படின்னா, வருடங்களாக ஏசாயா சில ட்ரெஸ் உடுத்தி அவர் அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே நடந்து சென்று இப்படி தான் நீங்கள் ஆக போகிறீங்கன்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. அதான் ப்ராஃபட்டோட வழக்கங்கள். எசேக்கியேல் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் யோக்கு இருக்கு பாருங்க, அந்த ஏர் மாடுகள் உழுகிற அந்த கட்டை, அதை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவார். இப்படி ஆண்டு உங்களை உழுது போடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஓசியா என்ன பண்ணார்? ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா, இருக்கிறதுலே பக்தர்களை பயன்படுத்தின விதங்களிலே மிக மோசமாக டீல் பண்ணது யார் அப்படின்னா ஓசியாவை தான். ஆண்டவர் பார்க்குறாரு, ஓசியா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சோரம் போன ஸ்திரியை நீ விவாகம் பண்ணணும். ஃபெய்த்லெஸ் உமன் நீ மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறார். ஓசியா கீழ்ப்படிஞ்சிட்டார். நம்ம பார்க்கறது எப்படி, நல்ல மருமக வேணும் அப்படிலாம் சொல்கிறோம். இங்கே ஓசியாவை ஆண்டவர் மேரேஜ் பண்ண சொல்லும்போது அவள் ஒரு சோர ஸ்திரியாக இருக்கணும், அவன் உனக்கு கீழ்ப்படியவே மாட்டா அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிட்டார். வாசிங்க 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இந்த தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய இருதயம் தெரிய வேண்டும். அப்பந்தாங்க கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். சும்மா உனக்கு ஆண் மகன் பிறக்கும், இல்லைன்னா பெண் மகள் பிறக்கும், இது தீர்க்க தரிசனமா? எங்க ஆண் அல்லது பெண்ணு தான் பிறக்கணும். இப்படி தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தேவனின் இருதயத்தை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, ஒரு கீழ்ப்படியாத ஒரு மகளை நீ விவாகம் பண்ணு, அவள் உனக்கு பெறுகிற பிள்ளைகளுக்கு இப்படிதான் நீ பேர் வைக்கணும். 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். வாரன் வியர்ஸ்பி என்ற நல்ல வேத பண்டிதர் சொல்லுகிறார், கடைசி 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் இவருடைய பிள்ளையாம், மீத 2 பிள்ளை இவருடைய பிள்ளை கிடையாது, வேற எவனுக்கோ போய் பெற்றெடுத்துட்டு வந்திருக்கிறா. அப்போ யோசிச்சு பாருங்க, முதல் பிள்ளை மட்டும்தான் ஓசியா பிள்ளை அப்படின்னு வாரன் வியர்ஸ் மிகப்பெரிய வேத பண்டிதர் அவரோட தன்னுடைய கமெண்ட்ரியில் எழுதுகிறார். அப்படின்னா ஓசியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்.
இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாத மனைவியை நான் கட்டி நான் என்ன பாடுபடுறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு இவ்வளோ வருத்தப்பட்டேன்னா என் ஜனம் மணவாட்டி, அல்லேலூயா, மணவாட்டி சபை என்னை விட்டு உலகத்தோடு நேசமா இருந்தா எனக்கு எத்தனை வேதனை இருக்கும். உனக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த உன் சோரமோன உன் மனைவியை குறித்து இத்தனை வேதனைப்படுறையே. அப்போ என் ஜனம் நித்திய விவாகத்துக்கென்று ஏற்படுத்தின என் ஜனம் இஸ்ரவேல் என்னை விட்டு தூரம் போக என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்னிடத்துல. புலம்புறாருங்க. ஏற்கனவே சொல்லிட்டு, ஓசியா போல மிக ஆண்டவரால் மோசமாக நடத்தப்பட்ட தீர்க்கதரிசி வேற யாருமே இல்லை. சோரமோன சிறிய கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகளை பெற்றெடுக்க சொல்றார். 3 பிள்ளைகளுக்கு பேர் என்ன வைக்க சொல்றார் அப்படின்னா, வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரயேல் என்னும் பேரிடு, மூத்த மகனுக்கு எஸ்ரயேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகோவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். ஒரு வசனத்துல 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாங்க. சுருக்கமா சொல்றேன். இஸ்ரவேல் என்றால் கர்த்தர் விதைக்கிறவர். God will sow. SOW. கர்த்தர் விதைக்கிறவர். இஸ்ரவேல் என்ற ஒரு குமாரனை பெறுகிறார். குமாரத்தி பெயரை கேட்போம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து, கோமேர் என்ற ஓசியாவின் மனைவி அவள் திரும்ப கர்ப்பம் தரிக்கிறாள், ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, லோருகாமான்னு பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். லோருகாமான்னு பேரிட சொல்றார். மூத்த மகனுடைய பேர் என்ன? எஸ்ரயேல். 2வது மகளுடைய பேர் என்ன? லோருகாமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நோ மர்சி. அர்த்தம் என்ன? மர்சின்னு பேர் வைப்பாங்க யாராவது, ஆனா நோ மர்சின்னு பேர் வைப்பாங்களா? இரக்கமே இல்லாதவள் அப்படின்னு யாராவது பேர் வைப்பாங்களா? இரக்கமற்றவளை இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். லோருகாமான்னு என்ன அர்த்தம்? மெர்சின்னு பேர் வைப்பாங்க. நோ மர்சின்னு யாராவது பேர் வைப்பாங்களா? இங்க பேர் வைக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஓசியாவினுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனம் தெருவில் நடந்து போறப்ப கூப்பிடுறப்ப அவங்களுக்கு புரியணுமா, ஓசியா எதுக்கு இப்படி பேர் வச்சிருக்கிறாரு? ஓ, இரக்கமே அற்றவள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாய் இருப்பதில்லையோ அப்படின்னு அவங்க யோசிக்கணுமா? அதற்காக குடும்பத்தையே மாற்றாருங்க, தலைகீழா மாற்றாரு. எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? ஓசியாவின் குடும்ப வாழ்க்கை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை பிரதிபலித்தது. ஹல்லேலூயா. அப்போ ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. இவருடைய 2வது பிள்ளைய கூப்பிடுறப்பவே ஜனம் தெரிஞ்சுக்கணும், தீர்க்கனுடைய 2வது மகளுக்கு ஏன் இப்படி பேர் வச்சிருக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவர் இடத்தில் இரக்கம் பெறுவதில்லையோ என்ற கருத்தை உள்வாங்குவதற்காக இப்படி பேர் வைக்க சொல்றார். பேர் வச்சு ஒவ்வொரு விசை கூப்பிடும்போது ஜனம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதில்லையோ. அப்போ என்ன காரணம்? ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யணும்னா என் வாழ்க்கையில் நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று ஓசியாவின் குடும்பமே ஒரு சாட்சியாக தேவனுடைய வார்த்தையை உரைப்பதாக மாறியது என்றால் யோசிச்சு பாருங்க. அடுத்து 3வது ஒரு குழந்தை பிறகுது. வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமே என்னும் பேரிடு. 3வது பையன். மூத்தது எஸ்ரயேல், மூத்தது மகன், 2வது மகள், 3வது மகன். லோகமீன்னு பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. லோகமீன்னு பேர்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் மை பீப்புள், நீ என் ஜனமே இல்லை. அப்போ கூப்பிடுறப்ப எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? லோகமீனா என்ன அர்த்தம்? மூல பாஷையில் அங்கேயே அழகாக ஆண்டவர் நமக்கு விளக்கம் கொடுக்குறார். என் ஜனம்,
என் ஜனம் அல்லாதவனே இங்க வா அப்படின்னா, ஓஹோ, தீர்க்கனுடைய பிள்ளைக்கு இப்படி பெயர் வைத்திருக்கார் என்றால் நம்மை ஆண்டவர் ஜனமல்ல என்று மறுக்கிறாரோ என்ற சிந்தனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரணும். இப்படி 3 பிள்ளைகளை பெற்றெடுக்க வைத்து பக்தன் ஓசியாவின் வாழ்க்கையே தீர்க்க தரிசனமா மாத்துறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? எப்பவுமே வேதத்துக்கு ஒத்திருக்கணும், அதான் தீர்க்கதரிசி. வேதத்துக்கு முரணா இருப்பவன் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை கவனிங்க. குடும்பமே, மனைவி, பிள்ளைகளே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு 3 பிள்ளைகளை பெத்தாச்சா, இப்போ இவளை விட்டு ஓடி போயிடுவா. ஓடி போய் அடிமை சந்தையில் இருப்பா. அப்ப சொல்லுவார் ஆண்டவர், ஓசியா போய் சேர்த்துக்கோ. எப்படி ஆண்டவர்? சேர்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் இவனுக்கு சொல்லுவார். வாசிக்கலாம், அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 களம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் நீ பண்ணக்கூடாது, ஒருவனையும் சேராமல் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றே. இப்படி அந்த அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறவராய் மாறினாள் கோமேர், ஓசியா மனைவி. நீ வெள்ளி காசு கொடுத்து வாங்குப்பா, சேர்த்துக்கோ, மன சஞ்சலப்படாத. உனக்கும் மனைவிக்கும் எப்படி உறவு இருக்கிறதோ அதே போலவே எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள உறவு. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதிலிருந்து நமக்கு சிறந்த பாடத்தை என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, இங்கே நாம் பார்ப்பது விபச்சாரம், வேசித்தனம். இது முழுக்க முழுக்க உடல் அளவிலே நடக்கிறது. ஆனால் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய வேசித்தனம். நம்ம யாரும் அப்படி தவற போறவங்க அல்ல. தவற புரிஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நிறுத்தி நிதானமா உங்களுக்கு போதிக்கிறேன். ஆவிக்குரிய வேசித்தனத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு கண்டித்து உணர்த்துகிறார். தேவனை விட்டு எத்தனை தரம் நீ விலகி போயிருக்கிறாய். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் அதை தூக்கி எறிந்துவிட்டு எத்தனை தரம் ஆண்டவரை விட்டு ஓடி போயிருக்கிறாய். அதான் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய வேசித்தனம். பாஸ்டர், நீங்க பழைய ஏற்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர். புதிய ஏற்பாட்டில் இருக்குங்க. யாக்கோபு 4:4 வாசிக்கலாம். முழுக்க முழுக்க பேசுவது ஆவிக்குரிய வேசித்தனம். ஆண்டவர் ரொம்ப கிளியரா எழுதி வச்சிருக்கிறாரு. தவறா நினைச்சிடக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வார்த்தையை நீங்க கேட்காம இருக்கக்கூடாது. 4:4 வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாகிறான். பாத்தீங்களா? முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, சரீர விபச்சாரத்தை பத்தி சொல்லலைங்க. அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். சரீர விபச்சாரம் நம்ம செய்ய போறதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி தான் கடைசி வரை, அதான் பிரமாணம். அது மாற்று கருத்தே இல்லை. டைவர்ஸுங்கிற அந்த பேரு கிறிஸ்தவத்தில் இல்லை, புரிஞ்சுக்கணும். யாராவது அப்படி பிரச்சனையோடு வந்தாங்கன்னா சொல்லணும், டைவர்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் இதை பற்றிலாம் பேசாததுனால கிறிஸ்தவத்தில் நிறைய குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் அட போங்க பாஸ்டர், அதெல்லாம் பழைய. இது வேதம் தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேதத்தை மாற்றவே முடியாது. எத்தனை நாகரீகங்கள், கலாச்சாரம், பெரிய சம்பளம், 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், எது சம்பாதிச்சாலும் சரி, வேதத்தை மாற்றவே முடியாது. புருஷன் உயிரோடு இருக்கிறப்ப டைவர்ஸ் பண்ணி அடுத்த மேரேஜ் பண்ணலாமா? நெவர். திடீர்னு மனசு மாறிடுவாங்க. அவன் அந்த நேரத்தில் ஏதோ கோபமா இருந்திருப்பான், அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண விட்டுருவானா? எத்தனை கொலை நடக்குது பாருங்க.
பேப்பரை திறந்தாலே வாசிக்கிறதுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. முகம் சுழிச்சு அந்த டாபிக் வாசிக்கிறதே இல்லை. கள்ள தொடர்பு, கள்ள உறவு. அவன் வேடிக்கைலாம் பார்க்க மாட்டான். கத்தி எடுத்தோம், ஒரே சொருகு தான், முடிஞ்சிருச்சு. ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிறப்ப இன்னொரு திருமணம் யோசிக்கவே கூடாதுங்க. பரிசுத்த பவுல் சொல்ல, இறந்தா கூட என்னை போல இருந்துட்டு அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறார். அப்படியே இருந்துரு அப்படிங்கிறார். இந்த பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக உபதேசிக்காதனால இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஒழுக்க கேடுகள். அதை பற்றி இங்கே யாக்கோபு சொல்லலை. இங்கே முழுக்க முழுக்க சொல்லுவது உலக சிநேகம். அல்லேலூயா, ஆமென். அப்போ சிலர் கேட்கலாம், என்ன பாஸ் எவ்வளோ அடினாலும் வாங்கிட்டே இருக்கலாமா? நாங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சீக்கிரம் ஒரு விடுதலை தருவார். ஆமென். சோத்திரம். புருஷன்மார் மனைவி அடிக்கக்கூடாது எந்த விதத்திலும். அது கை நீட்டிட்டா முடிஞ்சிருச்சுங்க, சாபம்தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு தேவ செய்தி கொடுத்தேன். ஒரு சில நிறைய பேர் வந்திருந்தீங்க. குடும்பம்னா இப்படி இருக்கணும், ரத்தின சுருக்கமாக. அந்த குறிப்பு ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓசியாவுக்கு வரலாம். 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். என்னவா சொல்லுங்க, சும்மா பேசுங்க. என்ன பாண்டம்? வீக்கர் வெசல். ரொம்ப மண்பானை மாதிரிங்க. மண்பானை என்ன செய்ய முடியும்? போட்டு உடைச்சா உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். திருப்பி சேர்க்கலாம் முடியாது. பலவீனமான பாண்டம் மனைவியானவள். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே புருஷன்மார் மனைவியினிடத்திலே விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சும்மா காமெடி பண்ணி ஜோக்கு பண்ணி அப்படிலாம் நடக்கக்கூடாது. விவேகத்தோடு நடக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசி மனைவியை திட்டி கடிந்து கொண்டு அம்மா வீட்டுக்கு ஓடி போன்னு சொல்லி துரத்தி விட்டு அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணா கூரைக்கு மேலே கூட போகாதுங்க. எவ்வளோ கிளியரா போட்டிருக்கு பாருங்க. ஜெபம் பண்ணுனா புருஷன்மாருடைய ஜெபம் கூரைக்கு மேலே போகணும், ஆண்டவரிடத்துல போகணும். அப்படின்னா மனைவியினிடத்தில் விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க உடனே அழுதுருவாங்க. அவங்க அழுகிற மாதிரி நம்ம அழ முடியுமா? நம்ம ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டோம். அப்போ எவ்வளோ விவேகமாக நடந்து கொள்ளணும். அவங்க உணர்ச்சியை கொட்டிடுவாங்க, நம்ம கொட்ட முடியுமா? நெவர். விவேகமாக நடக்கணும். ஏன் அப்படின்னா ஜெபத்துக்கு தடை வந்துடக்கூடாது. ஜெபம் கேட்க மாட்டேங்கிறார் ஆண்டவர். என்ன குட்டிக்காரனை போட்டு ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேன். மனைவியை நேசிக்கல, மனைவி இடத்துல அன்பு கூறல. எவ்வளோ கிளியராக போட்டிருக்கு பாருங்க. அப்போ ஜெபங்களுக்கு தடை வரக்கூடாதான். ஏன் அப்படின்னா விவேகமாக நடக்கணும். ஏன் விவேகமாக நடக்கணும்? சார் அருமையாக இருங்க. அந்த 7ஆம் வசனத்தை படிக்க ஒரு குடும்பம் இப்படி ஒரு குடும்பமாக மாறிச்சுன்னா குட்டி பரலோகமாகவே மாறிவிடும். அல்லேலூயா. மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பரலோகம் போகணும் அப்படின்னா ஒரு புருஷனானவன் விவேகத்தோடு நடக்கணும். அவன் ஜெபம் கேட்கப்படணும். அந்த முழு குடும்பமும் தேவனுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஆலோசனை பார்த்தீங்களா? வேதத்தை படிக்கும்போது அந்த குடும்பம் குட்டி பரலோகமாக மாறி அவங்க எரிஞ்சு கொட்டுவாங்க. எல்லாம் புருஷன் மாதிரி அமைதியாக தான் இருக்கணும், கோபப்படவே கூடாது. விவேகம், அந்த ப்ரூடன்ஸ், வைஸ் மேனாக இருக்கணும், ஞானியாக இருக்கணும். ஏன்னா ஜெபம் கேட்கப்படாமல் போயிருமே. அவங்களும் பரலோகம் வரணும்னா நீங்கள் பேசக்கூடாது, கோவப்பட்டு கையை நீட்டிடக்கூடாது. அவங்க வாய் இப்படி நீளும், என்ன செய்ய முடியும்? நீங்கள் கையை முடக்கிக்கோங்க. ஆமீன். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்க, ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்கள். குட்டி பரலோகமாக நமது குடும்பம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. குடும்பம், ஒவ்வொரு குடும்பம் இப்படி அமைதியான குடும்பமாய், ஜெபம் கேட்கப்பட வேண்டிய குடும்பமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் பரலோகம் போகணுங்க. அதுக்காக தான் இந்த ஆலோசனை. வேற எதுக்கு சொல்றாரு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். ஓசியா, இவனுடைய குடும்பமே எப்படி மாறிச்சு அப்படின்னா
கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதாகவே மாறி வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. இதுக்கு மேல என்னத்தை வேணும்? ஆண்டவர் சொல்றார், நான் விதைக்கிறவர்ங்கிறார். முதல் பிள்ளை பெயர். இரண்டாவது பிள்ளையுடைய பெயர் என்ன சொல்றாருன்னா, இரக்கம் செய்வதில்லைங்கிறார். மூன்றாவது பிள்ளையுடைய பெயர் என்ன? என் ஜனம் அல்ல. எல்லாம் கோபத்துல சொல்றாரு ஆண்டவர். அதுக்காக ஆண்டவர் கோபமா இருப்பாரா? அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. கோபத்துல என்னத்தான் இப்படி சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ சேர்த்துக்கோ, நீ கோமேரை போய் சேர்த்துக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா என் ஜனத்தை நான் எத்தனை தடவை நான் சேர்த்திருக்கேன். தீர்க்கதரிசியாகிய உனக்கு அந்த அருமை தெரிய வேண்டும். என் ஜனங்களை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை. சோரமான ஸ்திரீயை நீ சேர்த்து கொள்ளும் போது எந்த அளவாய் நீ வேதனைப்படுகிறாய். அந்த வேதனை தான்ப்பா எனக்கு இருக்கும். ஓசியாவே சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். மட்டுமல்ல, இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. நமது ஆண்டவர் இரக்கம் செய்ய. எத்தனை என் ஜனம் இல்லை நீ அப்படி சொல்லிட்டார். கோபத்துல சொல்லிட்டாரு. சோதரம், உனக்கு நான் இரக்கம் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா உடனே சொல்றாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஆண்டுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. வாசிப்போம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்காலும் நான் என்ன, என் ஜனம் இல்ல, உனக்கு நான் நோ மர்சின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் மனம் மாறுறாரு பாருங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. என் ஜனம் அல்லன்னு சொல்லிட்டார் கோபத்துல. ஆனா உடனே மனம் மாறுகிறார். அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இனி நீ இப்படி சொல்வதற்கு பதிலாக ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நல்ல கரங்களை தட்டி, இரக்கமுள்ள தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். எத்தனை விசை ஆண்டவரை வருத்தப்படுத்தினாலும் அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. அல்லேலூயா. கவி சேர்ந்து பாடலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார. அந்த இரக்கத்தின் தேவனை கரங்களை தட்டி, மனதுருகும் ஏசையா சோத்தரிப்பே. சொல்லுங்க, நீ நல்லவர். ஆமே. சர்வ வல்லவர், முடிவே இல்ல. ஆமே. உங்க இரக்கத்திற்கு ஆமே. அவை காலை தோறும் ஆமே. அவை எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே. எங்களை மீட்டுக் கொள்ள சொந்த குமாரனை அனுப்பி கொடுத்தீரே. மேலே ஆமே. ஐயா மேலே விழுந்ததையா. ஐயா மேலே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமே. முடிவே இல்ல, அளவே இல்ல. அளவே இல்ல. அவை காலை தோறும் ஆமென் ஆமென். ஆமென்.
ஆண்டோடைய இரக்கம் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான தகப்பன். இப்படி இரக்கம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் சத்தியம். அது தியானிச்சு முடிக்க போகும். அவர் மேல் கோபமா இருந்தாரு, என் ஜனம் இல்லை அப்படிங்கிறாரு, உனக்கு இரக்கம் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்போ மீண்டும் இரக்கம் செய்யணும்னா என்ன செய்யணும்? இந்த கோமேர் சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? கோமேர் இப்படி சொல்லணும்னு அவரே எழுதி வைக்கிறார் ஓசியா வச்சு. 2:7 வாசிங்க. 2:7. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் கோமேர் சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். அல்லேலூயா. முந்தின புருஷன் யாரு? ஓசியா. இப்ப இருக்கிறது யாரு? வேற யாரு கூடயோ. வசனத்தை சொல்ற உங்களுக்கு. அவ சொல்லணுமா, முந்தின புருஷன் ஓசியாட்ட நான் போயிடுறேன், இப்ப இருக்கிறது சரியில்லை. இது முழுக்க முழுக்க நமக்கு எப்படி பாடமாக கற்பிக்கப்படுகிறது என்றால், நீங்க என்னத்தான் உலகத்துக்கு பின்பாக போய் சம்பாதித்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. உலகம் இரண்டாவது புருஷனுக்கு அடையாளமா இருக்கு. இந்த உலகம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் ஆமேன் அந்த வஞ்சனைகள், உலகத்தின் அழகு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது புருஷனுக்கு சமமா இருக்கிறது. இரண்டாவது புருஷனுக்கு பின்னால போனலாம் உனக்கு ஒன்றும் வாய்க்காது, நீ அச்சீவ் பண்ணவே முடியாது. உனக்கு முந்தின புருஷன் நான் தான். அல்லேலூயா. கோமேர் ஆண்டவரை தேடி வர வேண்டும், இயேசுவின் அருகில் வர வேண்டும். அதாங்க பாடம். ஆகவேதான் ஆண்டவர் இப்படி கம்பல் பண்ணி சொல்லார். கோமேர் இப்படி சொன்னா அவளுக்கு நான் இறங்குவேன். இறங்கி என்ன செய்வாராம்? இந்த கோணத்துல தியானிக்கணும், வேற அர்த்தத்தில் நீங்க தியானிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு கரெக்டா வேதத்தை நிறுத்தி நிதானமா சொல்லித்தர. இப்படி ஆண்டவரை தேடி இந்த பிந்தின புருஷனாகிய உலகத்தின் காரியங்களை விட்டு நீங்க தான் ஆண்டவர் எல்லாம் சொல்லி முந்தின புருஷனாகிய ஆண்டவரிடத்துல வந்து விட்டா அவர் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். வெள்ளி காசுக்கு வாங்குங்கிறார் பார். ஆண்டவர் நம்ம விடவே மாட்டாருங்க. நம்மேல் இருப்பது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. அல்லேலூயா. ஆகவேதான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்து அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என்னத்தை தான் நம்ம உலகத்துல போய் சாதிக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், சர்ச்சு வேண்டாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி ஓடினாலும் உங்களால் ஓடவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தோற்று போவீர்கள். ஆண்டவரை விட்டுட்டு என்னத்தை நீங்க சாதிக்க போறீங்க? நீங்க சாதனை செய்யுங்க. ஐயோ, நான் சாதனைக்கு விரோதமானவன் அல்ல. நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். ஆனால் கர்த்தரோடு சேர்ந்து சாதிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு நீங்க போய் சாதிச்சிடலாம், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடலாம். நடக்காது. ஆண்டோடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் சாதனையாளராய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு எங்க போனாலும் சரி விடமாட்டார். நம் மேல் இருக்கிறது ஆண்டோடைய அன்பின் கயிறு. ஆமென். இழுத்து நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகா போட்டிருக்குங்க. அவர் பரம தகப்பன். அவர் தகப்பனாக செயல்படுவார், மணவாளனாக செயல்படுவார், மூத்த சகோதரனாக செயல்படுவார், உற்ற நண்பனாக செயல்படுவார். அல்லேலூயா. ஏன் நண்பன் சொல்றாரு? தகப்பனிடத்துல சொல்லாதத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் சிலவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்பா மட்டும் பேசவே மாட்டாங்க, வாயை
துறக்க மாட்டாங்க. யார்கிட்ட தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் பார்க்குறாரு, தகப்பன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் ஆயிருமே. தாயும் சொன்னாலும் சில பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவை தான் பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. எப்போ பாரு போட்டியாளர் மாதிரி, அக்கா தங்கச்சி போட்டி மாதிரியே இருப்பாங்க. அப்போ பார்க்குறாரு ஆண்டவர், தாய் தகப்பன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் ஆயிடுற விட மாட்டேங்கிறாரு. சோத்திரம், ஆமேன். மூத்த சகோதரனா இருக்கிறார், சில இடத்துல மூத்த சகோதரனை எல்லாம் பார்த்து கொள்வார். ஆக அந்த உறவுலையும் பாதிப்பு இருக்கு. உன்னை மனவாட்டிங்கிறார். கணவன் மனைவிக்கு இடையில எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது. எங்க வீட்டுக்காரர் போனை தருவாரா, பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறாரு, ஒன்று சொல்ல மாட்டேங்கிறார், என்ன செலவு பண்றான்னு சொல்ல மாட்டேங்கிறார். அந்த உறவையும் பார்க்கிறார், இதுலயும் பழுது இருக்குன்னு சொல்லி உனக்கு உற்ற நண்பன்கிறார். அல்லேலூயா. நம்மேல் இருப்பது ஆணுடைய மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. ஆமென். நீங்க மாட்டு வண்டி ஓட்டுறவங்களை பாருங்க, அந்த மாட்டு வண்டியில பூட்டப்பட்டிருக்கிற காளை மாடு இறுக்கி வச்சிருப்பானா, ரொம்ப லகுவா வச்சிருப்பான். கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம அன்பின் கயிறுனா ஆர்டர் போட்டு கட்டி இழுத்து நம்ம குறவலையெல்லாம் நெரிச்சு சாகடிச்சிருவார், அப்படி நினைக்காதீங்க. ஒரு மாட்டு வண்டியை ஓட்டுகிற மாட்டு வண்டிக்காரன் என்ன செய்வான், அந்த நுகம் ரொம்ப லகுவா இருக்கும், அப்படி பட்டும் படாதது மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? அப்பப்போ அப்படி தூக்கிடும். ஏன்னா ஃபுல்லாக போட்டு அழுத்துச்சுன்னா எப்படி ஓடுங்க வண்டி? ஓடாது. அந்த நுகம் பார்த்தீங்கன்னா அப்படி பட்டு படாம போய் தான் இருக்கும். இந்த நுகம் தான் தேவசித்தம். அல்லேலூயா. தேவசித்தம் தேவசித்தம் சொல்லி போனேன், விட்டு போட்டு அமைக்கிறாதீங்க பாஸ்டர். அமுக்கல மாட்டாரு. அந்த கயிறும் பார்த்தீங்கன்னா குறவலை நெரிக்கிற மாதிரி இருக்காது. தேவ சித்தத்தை விட்டு நீ வெளியே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸில் கழுத்தை ஒட்டி இருக்காது, நல்ல டிஸ்டன்ஸாக இருக்கும். கவனிச்சு பாருங்க. தேவ சித்த மாட்டு வண்டிக்காரன் ஓட்டுகிற அந்த பாதையில தான் மாடு ஓட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த மாட்டு, காளை மாட்டுக்கு பாதுகாப்பு. தேவ சித்தம் நமக்கு நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு நம்ம மேல இருக்காதுங்க, அவருடைய கண்ட்ரோல் இருக்கும், அவ்வளவுதான். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்காகவே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அன்பின் கயிறுனால் நம்மை கட்டி இழுத்து அவரோடு சேர்த்து. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சோத்திரம் சில கெட்ட பழக்கம் இருக்கு. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்றார் நம்ம பத்தி. அதை வாசிச்சுட்டு இன்னொரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கம்ப்ளைண்ட் வச்சிருக்கிற ஆண்டவர். என்ன கம்ப்ளைண்ட்? அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. 3 நம்ம மேல இருக்க கம்ப்ளைண்ட். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க உண்மையை பேசி பாருங்க, நல்ல தைரியமா இருக்க முடியும். ஏன்னா மாத்தி போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். சில சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் வாயிலிருந்து வருகிறது உண்மை தான். அல்லேலூயா. ஆமென். உண்மையை பேசுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் தைரியமா ஓங்கி அடிக்க முடியும். இப்படிதான் நான் செஞ்சேங்க. ஆனா பொய் பேசுனா, அத்தைகிட்ட என்ன பொய் சொன்னேன், மாமாட்ட என்ன போய் சொன்னேன், சித்தப்பாட்ட என்ன போய் சொன்னேன், இப்படியே போட்டு குழப்பி ஒரு பொய்யை மறக்க 1000 பொய் சொல்லி மாட்டிக்குவீங்க. உள்ளதை அப்படியே சொல்லிடுங்க. சில காரியத்தை ஃபில்டர் பண்ணி சொல்லணும். அப்படியே கேட்டதெல்லாம் போய் சொல்லிடக்கூடாது. பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். பாஸ்டர் உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லி எல்லாம் கேட்டதெல்லாம் போய் உளறி கொட்டாத. சில வடிகட்டி வேணும் வாயில. இதை சொன்னா கண்டிப்பா குடும்பத்தில் பிரச்சனை தெரியும், சிரிச்சுக்கிட்டே சொல்றது சிலவங்க. ஆண்டவர் யாரோடு பேசுகிறாருன்னு தெரியல. சிலவற்றை மறைக்க வேண்டும். சமாதானத்துக்கு ஏதுவா, அது பொய் கிடையாது. அதுக்கு உடனே பொய் இல்லைங்க. எல்லாத்தையும் எதுக்கு உளறி கொட்டுற? சமாதானத்துக்கு கேடா இருக்கிறவைகளை விட்டு விடு. சமாதானத்துக்குரியவைகளை உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி இதை மட்டும் சொல்லி இதை சொல்லாதான் பாரு, சொல்லக்கூடாது. அது பொய் கிடையாது. அப்போ ரொம்ப ஞானமாய் நம்ம செயல்படும் போது, விவேகத்தோடு குடும்பத்தை நாம் நடத்தும் போது நமது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய
தேவனை பற்றி அறிஞ்சிருக்கணுங்க. நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு நமக்கு வேணும். அவர் ஏதாவது மறைக்க முடியுமா? ஒன்றும் மறைக்க முடியாதுங்க. ஒரு சுக்கும் நீங்க மறைக்க முடியாது. அவர் முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. எதுக்கு பொய் சொல்லிட்டு நடக்கிற? எதுவும் மறைக்கவே முடியாது. உண்மையை பேசி பழகுங்கள். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க கம்பெனியில, நீங்க படிக்கிற இடத்துல, சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல்ல, கல்லூரியில உண்மையை பேசி பாருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உண்மையை அப்படியே சொல்லிடணும். ஏதோ கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லறி கொட்ட முடியுமா? தேவையில்லைங்க. உண்மை உள்ளது உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை அப்பன் இயேசு சொல்லி கொடுத்த தாரக மந்திரம், வாழ்வின் தாரக மந்திரம் தான். உள்ளதை உள்ளன்னு சொல்லு. அதனால கொஞ்ச நேரம் சலசலப்பு வருமா, வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சமாதானம் இருக்கு, பிரச்சனை இல்லையே. எதுக்கு அதை மறைச்சு இதை மறைச்சு? ஆண்டவர் சொல்லார், உண்மை இல்லை, உன்கிட்ட இறக்க இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இதெல்லாம் தான் ஆண்டோடைய பெரிய குழப்பங்க, தேவ ஜனத்திற்கு இருக்கிற குழப்பங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் இந்த ஏதாவது ஒரு குற்றங்கள் இருந்தா ஒத்துக்கோங்க. தேவ சமூகத்தில், ஆண்டவரே இதெல்லாம் இருக்கு, பொய் சொல்றேன், விளையாட்டுக்கா சொல்றேன். சின்ன பிள்ளையை கவனிக்கணும். விளையாட்டுக்கும் பொய் தான். பொய் சொல்லுகிறவர் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு என்ட்ரியே கிடையாது. தீட்டுள்ளது அருவருப்பானது. பொய் சொல்லுகிற யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. சத்தியம்தான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு. இனி உள்ளதை உள்ளதென்று சொல்லுவேன். அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் பிசினஸ் பண்றது? கிருபையை கேளுங்க. கிருபை எதுக்கு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கிருபை, ஆண்டவரே இப்படிலாம் நடக்கக்கூடிய எனக்கு கிருபையை தாங்கப்பா அப்படி சொல்லுங்க, கேளுங்க. இது நிமித்தம் அப்படிங்கிறார். கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு சொல்றாரு. ஐயோ, அது நியாய தண்டனைகள்லாம் படித்தா நமக்கு யாரும் ஒருத்தர் இங்கே இருக்க மாட்டீங்க, ஓடி போயிடுவீங்க. அது நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஆண்டவர் சில நியாய தீர்ப்புகளை சொல்லுவார் பாருங்க. சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டு யோசிக்கிறார். என் ஜனம் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, இவங்களை நான் விட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். என் ஜனமே அல்ல அப்படிங்கிறாரு. இவர்களுக்கு நான் இரக்கம் செய்வதே இல்லை என்கிறார். ஆனால் நீங்களும் நானும், என்னை சேர்த்து சொல்றேன், நீங்களும் நானும் ஒன்று செய்து விட்டால் நாம் இரக்கம் பெறுவோம். அல்லேலூயா. அது என்னங்கிறது கடைசி குறிப்பு. இன்னொன்று ஆண்டவர் சொல்ற கம்ப்ளைண்ட் வாசிக்கலாம். இதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12. என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். பாருங்க, என் ஜனம் யார்கிட்ட போய் கேட்கிறாங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன். செல்போன் தான் இப்போ கட்டை, அப்படித்தானே? கூகுள்கிட்ட தான் ஒரே ஆலோசனை, யூடியூப்ல தான் போய் சர்ச் பண்ணி இந்த இதுக்கு என்ன ஷார்ட் வீடியோ இருக்கா எல்லாம் பார்க்குறோம். கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். ChatGPT. அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரீசெண்டாக பேப்பரில் வாசித்தேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாக ChatGPT தான் சார்ந்துருக்காங்களாம். அவங்க தான் பெஸ்ட் கவுன்சிலராக. உங்கள் கொஸ்டினை டைப் பண்ணுறது, அசைன்மெண்ட் கொடுத்தா அவன் யோசித்து எழுதணும். அதில் போய் அடித்து ஏஐ மோடு இருக்குது, அதை நீட்டாக கொடுத்துடும், பார்த்து அப்படியே எழுதுறது. இவன் யோசிக்கிறது இல்லை, திங்க் பண்ணுறது கிடையாது. கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்குற அளவுக்கு நம்ம போயிட்டோம் பாருங்க. ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்கப்பா அப்படி கேட்டுக்கலாமே. நம்முடைய குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பாப்ரா கொலேசு சபைக்கு ஊக்கமாக ஜெபிக்கிறார். கொலேசு சபை விசுவாசி, தேவ சித்தத்தை அறிகிறதுல அவர்கள் தீவிரப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைந்த ஆலோசனைகள் இது முழுவதும் இருக்கு. அல்லேலூயா. சில ஆலோசனை கேட்பாங்க, பாஸ்டர் இந்த காரியத்தை என்ன செய்ய? நான் சொல்லுவேன், 1ஆம் தேதி ஆராதனைக்கு வா அப்படிம்பேன். வர்றதில்லை அவங்க. எதை வச்சு மையமா சொல்றேன் அப்படின்னா, என்னை வச்சு இல்லை, அந்த வேத போதகத்திலே, வேதத்தை உபதேசிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு இடைபடுவார். அல்லேலூயா. ஆமென். பேதையா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா,
அசீரியட்ட போறான், எகிப்தியட்ட போறான், ஏன்ட்ட வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் புலம்புறாருங்க, அங்கலாய்க்கிறார். ஒரே கம்ப்ளைண்ட். 12:1 வாசிங்க. எப்ராயிம் எப்படிப்பட்டவன் என்று. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். இத பத்தி எம்டி ஜெகன் அழகா சொல்றார். இப்ப இருக்கிறது ஃபுல்லா எதுதான்? 5G வேர்ல்டு. காற்றுல தான் எல்லாம் மிதந்து வருகிறது. காற்றை மேய்ந்து வலைதளத்தையே சார்ந்து கொள்ளுகிறான். எவ்வளவு அழகான இன்டர்பிரேஷன் பாருங்க. வலைதளத்தை சார்ந்து கொள்ளுகிறான், டிவி சேனலை சார்ந்து கொள்ளுகிறான், கொண்டர் காற்றை பின்தொடருகிறான். டிவிலே அடிமையா உட்கார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை, வலைதளத்தையே மையமாக வைத்து வாழாது. சிலர் நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, அது தவறு இல்லை. அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இப்படி ஆண்டவர் பட்டியலிடுகிறார். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலே ஒரு காரியத்தை செய், நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தில் ஓசியாவின் கடைசி புஸ்தகத்தை போல பிளஸ்ஸிங் வேதத்தில் எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது. அடுக்கடுக்கா பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். அந்த பிளஸ்ஸிங் நமக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணுங்க. யாரும் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல. நியாய தீர்ப்பா இரக்கமா, எது ஜெயிக்குன்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் தான் ஜெயிக்கும். நியாய தீர்ப்பை கர்த்தர் தள்ளி போடுகிறார், போஸ்ட்போன் பண்றார். இந்த இரக்கத்தை அவரிடத்துல பெற வேண்டும் என்றால் நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேணும். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? லேலுயா, லேலுயா. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், முட்புதர்களுக்குள் இருக்கிற இனிமையான பழங்கள் நிறைந்ததை போன்று என்று சிகச் ஸ்பர்ஜன் அவர் சொல்றார். ஒரு முள் புதர் 13 அதிகாரத்திலும் அவ்வளோ கடுமையாக ஆண்டவர் நடந்து கொள்வார். ஆனால் 14ஆம் அதிகாரம் வரும்போது அவ்வளோ சாஃப்டாக ஜனங்களை டீல் பண்ணுறார். அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதங்களை பெற நம்ம என்ன செய்யணும்? 14:1 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்ன பார்த்தீங்களா, கோமேர் இப்படி சொல்லணுமா? முந்தின புருஷத்திற்கே நான் போயிடுறேன், பிந்தின புருஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படி பேசுறா பாருங்க. அப்படி பேசணுமா நீங்களும் நானும்? இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தின் ஆசாபாசங்கள் எனக்கு வேண்டாம், தேவனே எனக்கு போதும். ஆமென். திரும்புதல், யூ டர்ன், அந்த திரும்புதல் நமது மனமாக இருக்க வேண்டும். ஆமென். வேற எதுவும் இல்லை. திரும்பினான் உடனே அதை கொடுத்துடலாம், இதை கொடுத்து ஒன்றும் கிடையாதுங்க. வாசிக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எதுன்னு நல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எத்தனை வசனத்தை வாசிக்க சொல்றேன். ஓசியா 6:6 வாசிக்கலாம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால், எப்படி திரும்பணுமா? பலிகளோட வா, காணிக்கைகளோட, ஸ்பெஷல் ஆஃபரிங்கோட ஆண்டுட்டு வரணுமா? இல்லை, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறார் ஆண்டவர். உன் பலி அல்லப்பா, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவே ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் விரும்புகிறது நம்மிடத்தில் என்ன, அதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 51:17. இவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வரணும். அது ஆகவே தான் அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வர்ஷிப்ல நீங்க தான் ஏன்னு சொல்லி அப்படி ஆராதிக்கிறோம். அப்படின்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட உங்க அன்பு எனக்கு போதும். அல்லேலூயா. உலகத்தில் சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாரையும் விட ஆண்டவரே
நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நொறுங்குண்ட இருதயத்தோடு அப்படி தேவனை ஆராதிக்கும் போது அதிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அதுக்காக எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிருங்கன்னு அல்ல. ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஷெட்யூல். எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், செகண்ட் இது, தேர்ட் இது, இதுதான். எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவரே பிடிச்சிக்கணும் அப்படி சொல்ல வரல. கிளியராக புரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வீடு பிரதிஷ்டையா, சர்ச்சை விட்டுட்டு போகலாமா? ஏன் சர்ச்சு முடிஞ்சு போய் ஒரு gift கொடுங்க, அவங்க வாங்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஈஸியாக வாங்கிக்குவாங்க. இல்லைங்க, எங்கள் சித்தப்பா எங்களுடைய மாமா வீடு போய்த்தான் ஆகணும், அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகாதீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், இது ஆவிக்குரிய வேசித்தனம் அப்படிங்கிறார். ஆண்டவர் விட்டு விலகி ஓடுறல்ல, ஆண்டவரை விட்டு சிலரை பிரியப்படுத்த போகிறது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. இதுதான் வேசித்தனம். ஆண்டவர்னா ஆண்டவர் தான். வேலை, மற்ற எல்லா வியாபாரம், சொந்த பந்தங்கள், உறவு எல்லாம் செகண்டரி. அதுதாங்க, அதான் முந்தின கடவன். இந்த உலகமோ உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எதுலையும் நம்ம ஈடுபட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்தில் தான் வாழ்கிறோம், உலகத்தால் நம்ம தீட்டுப்பட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நொறுங்குண்ட இருதயம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, மீகா 6:6 வாசிக்கலாம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுகுட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? வேண்டாங்கிறார். ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000-களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? கொடுக்கணுமோ அப்படிங்கிறார். இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்? கொடுக்க வேண்டாம். அதை விட 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை சிநேகித்து இரக்கமாய் நடந்து கொள். உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ தசமா வேண்டாமா, காணிக்க வேண்டாமா? எல்லாம் வேணும். அதெல்லாம் விட தேவ சமூகத்துக்கு வரும்போது நம் மனத்தாழ்மையாய் கர்த்தரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதோ அடியேன். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் கொடுத்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு காமிச்சிடக்கூடாது. அது அல்ல, அது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. காணிக்கையில ஏற்றுக்கொள்றார். இதெல்லாம் விடப்பா, நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது மனத்தாழ்மையாய் நடந்து கொள். ஆமென். நொறுங்குண்ட இருதயத்தோடு நடந்து கொள். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். தாழ்த்தி தேவனிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்பணும்? மல்கியா 3:7. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? நம்ம அவரிடத்துல திரும்பினா அவர் என்ன செய்வாராம்? தயவாய் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணுங்க. ஒரு ஜெபம், எங்களை அங்கீகரித்துக் கொள்ளுங்க சுவாமி, எங்களை அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. மற்ற ஜனத்தை பார்த்து நம்ம சொல்லணுமா? நீங்க எல்லாம் இயேசுவினிடத்துல வாங்க, நீங்க கண்டிப்பா இரக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா. எப்படி சொல்லணுமா? ஆண்டவரிடத்துல திரும்பி எங்க அக்கிரமங்களை மன்னிங்கப்பா, எங்களை தயவா எங்களை அங்கீகரித்து கொள்ளுங்க. இப்படி ஜெபம் பண்ணிட்டு எங்க கையை பார்த்து சொல்லணுமா? ஓ, இந்த கையினால் இல்லை நான் ஆசீர்வதிக்கப்படுவது, நான் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய உழைப்பு முக்கியம், என்னுடைய விடாமுயற்சி முக்கியம், என்னுடைய கடின உழைப்பு முக்கியம். ஆனால் இதை நம்பி இல்லை, நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. மற்ற ஜனத்தில் போய் சுவிசேஷம் சொல்லணும். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்க. திக்கற்று அலைகிறாயா?
போக வேண்டிய பாதை இன்னதென்று தெரியாமல் அலைகிறாயா? எங்க ஏசப்பாட்ட வா, உனக்கு இரக்கம் கிடைக்கும் என்று போய் சொல்லுங்கள். ஒரே வசனத்துல எத்தனை ஒரு கான்வர்சேஷன் பார்த்தீங்களா? கையை பார்த்து பேசுறது, ஜனங்களை பார்த்து பேசுறது, பாவ அறிக்கையின் ஜெபம். டே அப்பா, ஒரே ஒரு கீழ்ப்படிதலுக்கு அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள். என்னிடத்தில் திரும்பு. ஆமென். அப்படி திரும்பிட்டா பிளஸ்ஸிங்கோட முடிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். ஆண்டவர் இந்த 3 பிள்ளைகளுக்கு பேர் வச்சாரு பாருங்க, அப்படியே மாத்துறாருங்க. திரும்பிட்டா போதும், மாத்திடுறாரு. மல்கியா 3:7 வசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பிட்டா அவர் திரும்பிடுவார். அவர் எப்படி திரும்பினாராம்? சோத்திரம். 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து ஐ வில் சோ அப்படின்னாரு பாருங்க. முதல் மகனுடைய பெயரை ஆண்டவர் இங்கே நிறைவேற்றுகிறார். நாங்களும் விதைப்பேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரண்டாவது மகளுக்கு இருந்த பெயர் இரக்கம் பெறாதவள், நோ மர்சி. அவளை எப்படி மாற்றுகிறாராம்? அவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவே, அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். என் ஜனமே இல்லைன்னு சொன்னேன் கோபத்துல. ஆனா நீங்க திரும்பிட்டீங்க. நான் திரும்பாம இருப்பேனா? இப்ப நான் சொல்லுவேன், நீங்கள் என் ஜனம். அல்லேலூயா. உடனே நீங்களாம் சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீர் எங்கள் தேவன். அல்லேலூயா. எவ்வளவு ஒண்டர்ஃபுல் வேர்ட் பாருங்க. நம்ம திரும்பிட்டா அவர் மாறி விடுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். என் ஜனம் அப்படிங்கிறார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதை சொல்லாம இருந்தா அந்த திருவிருந்துக்கே அர்த்தம் இல்லை. எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? என் பரிதாபங்கள் பொங்குகிறது. ஒரு எப்ராஹிமுக்காக இவ்வளோ கலங்கின தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அப்படியே சிலுவிலே கைவிட்டார். நம்மை கைவிடாமல் இருக்கும்படியாக சிலுவைநாதர் இயேசுவை கைவிட்டபடியினால 7 வார்த்தைகளில் ஒன்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? நம்மை கைவிடாதிருக்க பிதாவானவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம், அவர் நீதியின் தேவன் அல்லவா? பாவம் செய்த நம்மை பாவத்தோடு பரலோகத்துக்கு கொண்டு போயிட முடியுமா? பாவத்துக்கு பரிகாரம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் பிதா பிதா அப்படிம்பார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதா பிதான்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றோம்? என் தேவன், எங்கள் தேவன், மை லார்ட், அவர் லார்ட் இன் ஹெவன். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாங்கிறோம். தேவன், என் தேவன் சொல்றோம். நம்ம இருக்க வேண்டிய இடத்தை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவர் சத்தமிட்டு சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்ம கைவிடாம இருக்கிற அவர் பிதா இயேசுவை கைவிட்டார். நமக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினை தீர்ப்புகள், தண்டனைகள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம வாங்க போகிற அந்த பரிசுத்த பந்தி அப்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ரசம் எதை குறிக்கிறது? நாம் தண்டிக்கப்பட்டு சிலுவையிலே நாம் தண்டிக்கப்பட்டு நம்ம இரத்தம் சிந்தி நமது பாவங்களுக்காக நாம் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். நமக்காக அவர் பலியாக மாறினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து ரொம்ப தெளிவா இருக்கணும். சாக்ரிஃபைஸ், பலி மரணம், இரத்த சாட்சி அல்ல. எத்தனையோ பேர் இரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. இரத்த சாட்சி அல்ல தேவனுடைய மரணம், அது பலி, சாக்ரிஃபைஸ். நம்மை கைவிடாமல் இருக்கும்படி பிதா இயேசுவை கைவிட்டார். அதுதான் இன்னைக்கு நம்ம வாங்க போற அப்பம், ரசம். அப்ப நம்ம மேல எவ்வளோ அன்பா இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த அன்பை விட்டு நீங்கள் ஒருபோதும் உலகத்துக்கு பின்பாக போகக்கூடாது. ஆமென். உலகம் தருகிற சிற்றின்பம், அதுக்கு பின்னால ஓடாத, மனம் திரும்பு. ஓடனா அடி வாங்குவ நீ. ஆண்டவர் விடமாட்டார். அன்பின் கயிறு உண்மையில் இருக்கிறது. அவருடைய பாச கரம் உன்னை நடத்துகிறது. நமக்காக சிலுவையிலே கோர மரணம் அடைந்தார். அந்த அன்பின் கயிறுனால இழுத்து. நீங்களா வரல, இன்னைக்கு நீங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க, நீங்க வரல. இயேசுனுடைய அன்பின் அந்த கயிறு உங்கள் மேல் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். இந்த அன்பான தெய்வத்தை நீங்கள் பெற்றாக வேண்டும் என்பதற்காக இந்த ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 30 வசனத்தின் மேற்கோள்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 11:1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தே எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அது என்னங்க, எகிப்திலிருந்து ஏரோது ராஜாவுக்கு பயந்து யோசேப்பு இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போனான். இந்த வசனம் நிறைவேறதுக்காக. This verse is going to fulfill. இதை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாராம். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைச்சே. யாருக்காக? இஸ்ரேல் தேவ ஜனத்திற்காக. மத்தேயு 2:15 வீட்டில் போய் வாசிச்சுக்கோ. இதெல்லாம் அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிருக்குங்க. சும்மா வேதம் அப்படியே பொத்தாம் பொதுவா இல்லை. இந்த ஒரு வார்த்தை நிறைவேறுவதற்காக ஏரோது எதிர்த்து நின்றான். குழந்தைகள் எல்லாம் கொலை செய்தான். ராத்திரியிலே சொப்பனத்திலே தோன்றி தேவன் சொல்றான், எகிப்துக்கு போ அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை நிறைவேறு. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து நான் கொண்டு வருவேன். யாருக்காக? நம்மை கைவிடாமல் இருக்க பிதாவாகிய தேவன் தன்னுடைய நேச குமாரனை நமக்காக கைவிட்டார். அல்லேலூயா. என்னே ஆண்டுடைய அன்பு.